Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் விவசாயிகள் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோயிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தோவாளை வட்டத்தில் கடந்த ஆண்டு அதிகாரிகள் தண்ணீர் தராததால் கருகிய நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை, குளங்களில் மீன் வளர்ப்பவர்கள் யூரியா மற்றும் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை இல்லை மற்றும் பேச்சுப்பாறை அணையை தூர்வாரவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். நாகை மற்றும் நாகூரில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் தொடர் விபத்துகளை கட்டுப்படுத்தாத நாகை நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நாகூர் நலன் மக்கள் மேம்பாட்டுக் குழு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு, மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். குடும்ப ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளரை திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சூரமங்கலம் தேவேந்திர நகர் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சுகந்திராஜ் என்பவரிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் சரவணகுமார் அவரது குடும்பத்தாருக்கு 100 நாள் பணியாளர் அட்டை போட்டுக் கொடுக்க வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார். ஆனால் அவரது மிரட்டலுக்கு அடிபணியாததால் தன்னை வேலையை விட்டு நீக்கியுள்ளதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். கட்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கல. ஏன் அப்படி நான் ஒத்துக்கணும்? நான் என்னோட வேலையில நான் நாணயமா கரெக்டாக நடந்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு நான் அவங்க ஊழல் பண்றதுக்கு நான் துணை போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனால என்னை நீக்கிட்டாங்க. நான் என்னை ரொம்ப நீக்கினதுனால நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாய நிலங்கள் வழியே பாரத் பெட்ரோலிய நிறுவனம் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை ஓரமாக எண்ணெய் குழாய் கொண்டு செல்ல அரசு ஒப்புதல் அளித்தும் எண்ணெய் நிறுவனம் விவசாய நிலங்கள் வழியே குழாய் அமைத்து வருவதை கண்டித்தும் சுக்கம்பாளையம், கோடாங்கிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் மிக மோசமான நிலையில் உள்ளது. மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து இரும்பு கம்பிகள் வெளிப்படுகின்றன. மழை காலங்களில் உள்ளே தண்ணீர் ஒழுகுவதால் ஆவணங்கள் சேதமாகின்றன. பழுதடைந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மாணவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் அலுவலக சேவைகளை பெற அங்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் உடனடி நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் துவங்கிய பண்ணவயல் கூத்தாடி வயல் சாலை பணி ஒப்பந்தம் முடிவடைந்து 9 மாதங்கள் ஆகியும் நிறைவடையாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழையால் புதிய பாலப்பணிகள் நிறைவடையாத நிலையில் சேதம் அடைந்துள்ளதால் 5 கிராம பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் மக்கள் பேருந்து வசதியின்றி அவதிப்படுகின்றனர். அதே சமயம் 1.5 கோடி மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்ட 1 கிலோமீட்டர் தூர சாலையும் கடந்த 9 மாதங்களாக உரிய ஆய்வில்லாமல் பணிகள் நிறைவு செய்யப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மக்கள் விரோத ஸ்டாலின் முறையாக ஆய்வு நடத்தி தரமான சாலையை கட்டமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.